நங்கூரம் நேர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல நம்மோடு இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் முத்துப்பாண்டிய அவர்கள் தான். வணக்கம். வணக்கம் தம்பி. ஆனால் தாவேக்கா ஆட்சி கிட்டத்தட்ட 100 நாட்கள் கடந்து போயிட்டே இருக்கு. ஸோ எதிர்கட்சியுமே சரி, மற்ற பிற கட்சிகளுமே சரி, இது ரியல் ஆட்சி தான், ரியல் ஆட்சி கிடையவே கிடையாது. எங்களுடைய திட்டங்களை தான் காப்பி அடிச்சுட்டு ஒவ்வொரு முறையும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஸ்டிக்கர் ஓட்டுற அரசாக தான் இது இருக்கு. நம்ம கடந்த முறை பார்த்துருப்போம். திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக அதை சொல்றதை நம்ம பார்த்துருப்போம். இன்னைக்கு தாவேக்கா இருக்கும்போது அதிமுகவும் அதையே சொல்றாங்க, தாவேக்காவும் திமுகவும் அதையே சொல்றாங்க. ஒட்டுமொத்தமா இந்த 100 நாள் ஆட்சிய எப்படி நான் பாக்குறீங்க? இல்ல அப்ப அவங்க புதிய ஆற்றல் அவங்க. இப்ப புரியுதா? குறிப்பா வந்து திமுக, அதிமுகனா ஒரு பழைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க. முன்னாள் அமைச்சர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு சட்டமன்றத்தை எப்படி கையாளணும்னு தெரியும். அதேபோல வந்து ஒரு திட்டத்த அறிவிக்கிறதா இருக்கட்டும், அதற்கு பதில் சொல்றதா இருக்கட்டும், விவகாரங்களா இருக்கட்டும், விவாதமா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு திறம்பட ஒரு அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது வந்து ஒரு முதிர்ச்சி அடைந்த நபர்களா இருப்பாங்க. யாருன்னா திமுகலயும், அதிமுகலயும். இப்ப இவங்க பெரும்பாலான ஆட்கள் வந்து முதல் தலைமுறையா சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்காங்க. முதல் முறையா அமைச்சரானவங்க இருக்காங்க அப்ப. அப்ப அவங்கள்ட்ட வந்து நெறைய குறைபாடுகள் இருக்கலாம். அதாவது சட்டமன்றத்த எப்படி கையாளணும்னு இல்லாம இருக்கலாம். இல்ல தெரியாம இருக்கலாம். இல்ல அவங்க பேசுறது கூட குறைச்சு கூட இருக்கலாம் சட்டமன்றத்துல. ஆனா, போக போக பழகிக்கிருவாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, ஒரு பிழையிலிருந்து தானே ஒரு சரிய நம்ம சரி ஒரு தவறு நடக்கும்போது தான் சரி எது, தவறு எதுன்னு நம்ம இதில நான் என்ன பார்க்குறேன் அப்டின்னா, இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து முழுவதுமா நேரலை செய்யப்படுவத நான் வரவேற்கிறேன். ஏன்னா, ஒரு சட்டமன்றத்துக்குள்ள என்ன நடக்குது? சட்டமன்றம் எப்படி இயங்குதுன்னு சாதாரண மக்கள் கூட இன்றைக்கு சட்டமன்றத்த கவனிக்கிற ஒரு இடமா வந்து சட்டமன்றம் மாறியிருக்கு. தொலைக்காட்சி தொடரை தாண்டி இப்ப வந்து சட்டப்பேரவையில நடக்குது. அதிகமான வியூஸ் போகுதுன்றத ஓப்பனாவே சொல்லவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இல்ல இன்னொன்னு என்னன்னா, பெண்கள் மத்தியில பெண்கள். குறிப்பா வந்து நாடகத்திலயும், இதுலயும் தொடர்லயும், சீரியல்லயும் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்த பெண்கள், இன்றைக்கு அரசியல்ல கவனம் செலுத்துற ஒரு இடத்துக்கு மாறி இருக்கின்றத நான் பார்க்குறேன். அது விஜய்க்காக மாறுச்சா? இல்ல நேரலையில என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மாறுச்சா? இல்ல நம்ம இப்படி ஒரு ஆட்சி மாற்றத்த கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம ஓட்டு போட்டிருக்கோம். இவங்க உண்மையிலே வேலை செய்றாங்களா? இல்லையான்னு கவனிக்கிறாங்களான்றத நான் வரவேற்கிறேன். மக்கள் உண்மையிலேயே அரசியல் வயப்படணுன்றது ரொம்ப ரொம்ப இல்ல, முக்கியம். மக்கள் அரசியல் வயப்பட்டிருக்காங்க. இப்ப சட்டப்பேரவையில பார்க்குறாங்க. யங்ஸ்டர்லாம் வந்து தேர்தல பார்த்துட்டு இருக்காங்க. அரசியல்ல என்ன நடக்குதுன்ற பார்க்கறது நம்ம பார்க்க முடியுது. பட் ஆனா தொடர்ந்து பேசக்கூடிய திமுக தலைவரா இருக்கட்டும், இல்ல உதயநிதியா இருக்கட்டும், சிறு லட்சம் பேர் வாக்களிச்சு பெருக்கோடி பேர் வாழ்க்கைய வந்து கெடுத்துட்டாங்க. ஆர்எஸ் பாரதி வந்து சைதாப்பேட்டையில பேசும்போது, சைதாப்பேட்டையில மாசுக்கு ஓட்டு போட்டாலும் நல்ல சாவே உங்களுக்கு வராதான்னு சொல்றத நம்ம பார்க்குறோம். பல இடங்கள்ல நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து பைத்தியக்கார பையில ஓட்டு போட இது இது இந்த மாதிரியான அணுகுமுறை. ஏன்னா பல திருமணங்கள்ல ஸ்டாலின் போயிட்டு வந்து கலைஞ்சிரும் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்குறோம். இது எப்படி ஒட்டுமொத்தமா எப்படி நான் பார்க்குறேன்? ஏன்னா அது வந்து மக்கள் ஏத்துக்கலையோ, மக்களுக்கு குடுத்த ஒரு தீர்ப்ப அவங்க ஏத்துக்கலையோன்ற ஒரு பார்வை இல்ல அப்படி இருக்காங்க. இல்ல. அவங்க தொடர்ச்சியா ஆட்சி அதிகாரத்துல இருந்துகிட்டே இருந்திருக்கிறாங்க. புரியுதாங்களா உங்களுக்கு? இப்ப ஒரு உதாரணத்துக்கு திமுகவோ, அதிமுகவோ அதுல புலம்புறதுல ஒரு நியாயம் இருக்கு. சீமான் அவர்கள் வந்து பேசுறாங்கன்னா, அதுல அவங்களுக்கு ஒரு பெரிய நம்ம வெற்றி அடைஞ்சிருவோம்னு நெனச்சு களத்துல நின்ன நாம் தமிழர் கட்சி தோல்வி அடைஞ்சத வந்து அது குறிப்பா அவங்களே தோத்ததுனால அவங்களுக்கு ஒரு பெரிய வெறுப்பு உணர்வுகளே இருக்கலாம். ஆனா தாவேகா வெற்றி பெற்றத எந்த கட்சியினாலயும் ஜீரணிச்சுக்க முடியல. பொதுவா மக்களை தவிர்த்து ஓட்டு போட்ட மக்களை தவிர்த்து, மற்ற அரசியல் கட்சியா இயங்குற அரசியல் இயக்கங்களா இயங்குற யாருனாலயுமே தாவேகாவின் வெற்றிய பொறுத்துக் கொள்ள முடியலன்னு தான் நான் பார்க்கிறேன். இப்ப தாவேகாவினுடைய வெற்றிய வந்து மக்கள் குடுத்த தீர்ப்பா நம்ம ஒரு புறம் பார்த்தாலும் கூட, இன்னொன்னு வந்து அது வந்து ஒரு பெரிய கவர்ச்சி கிடைச்ச வெற்றி. அதுவும் குறிப்பா வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருன்னே தெரியாது. சட்டமன்ற உறுப்பினர் யார் போட்டியிடுறான்னே தெரியாது. ஓட்டு போட்டுட்டாங்க மக்கள் அப்படின்றதெல்லாம் உண்மதான் அது. இப்ப திமுகவும், அதிமுகவும் சொல்றதுக்கான காரணம் வந்து அதுதான். இப்ப நீங்க டேய் யார் நிக்கிறான்னே தெரியாம ஓட்டு ஏன்னா பெரிய பெரிய தலைகள்லாம் உருண்டுருக்கு இந்த தேர்தல்ல. நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, குறிப்பா ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாரு. அதேபோல வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து திமுகல தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. இல்ல அமைச்சரா நெறைய திமுக பேர் இல்ல. மிக முக்கியமான அதிமுகவிலயும் ஆட்கள், பிரபலமான ஓகே. ஆட்கள் எல்லாருமே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இத பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மனநிலை இருக்கும்ல. இ மக்களுக்காக இப்படி வந்து உதவி செஞ்சான், நலத்திட்டம் குடுத்தான், காசு குடுத்தான், அத செஞ்சு குடுத்தான், இத செஞ்சு குடுத்தான். இவங்க எதையுமே செய்யாம வெற்றி பெற்றுட்டாங்களே அப்படின்ற ஒரு உளவியல் இருக்குல்ல. அந்த உளவியல எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம அந்த தாக்கத்த நான் பார்க்கிறேன். 100 நாள் ஆட்சி வந்து 100% உண்மையா இருக்குதா அப்படின்னா கிடையாது. பாஸ் மார்க் கூட வாங்கலைன்றது தான் நமக்கு தெரியுது. ஒரு 25% மார்க் வாங்கியிருக்கிறாங்க. மீதி 75% மார்க் வாங்க வேண்டியது இருக்கு. பாஸ் ஆகுறதுக்கு 35% வாங்கணும்ல. அப்ப 25% தான் இப்போதைக்கு பார்க்கறதுக்கு வந்து நமக்கு தெரிஞ்சு ஒரு 25% வாங்கியிருக்க. இன்னும் ஒரு 75% அவங்க வாங்கணும். அப்பதான் வந்து ஆட்சியை
பெற்றதா நான் பார்க்குறேன். 100 நாள் ஆட்சின்றது வந்து அவங்களுக்கு என்னன்னா, சில குறைகள் இருக்கு, சில நிறைகள் இருக்கு. சில திட்டங்கள்லாம் ரத்து செய்ய குறிப்பா வந்து பரந்தூர் விமான நிலைய ரத்து, இதெல்லாம் கருத்து வந்து ந அந்த மக்களினுடைய போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றியா நான் பார்க்குறேன். அதுபோக நெறைய அரசியல் இயக்கங்கள், அதுவும் குறிப்பா விஜய் கூட போய் போராடினாரு. அண்ணன் சீமான் போராடினாங்க. மே 17 திருமுருகன் போராடினாரு. எல்லாருமே அதுக்கு எதிரா வந்து குரல் குடுத்தாங்க. அதுவும் குறிப்பா வந்து அந்த இடத்துல நிலம் கையகப்படுத்துறது இருக்கு கருத்து இல்லையா? அதுல வந்து ரொம்ப இருந்தாங்க. அந்த மக்கள் வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு பொறுப்பு. அங்க. கண்டிப்பா. அதேபோல விவசாயிகளுக்கு அங்க பொறுப்பு இருக்குது. குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த பொறுப்பு இருக்குது. அப்ப இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது வந்து என்னன்னா, வெளியில சொல்ல முடியாத இது இருக்கும்ல உங்களுக்கு. திமுகவ தவிர மத்த எல்லாருமே பரந்தூர் விமான நிலைய ரத்த வந்து எல்லாருமே வரவேற்க தான் செய்றாங்க. வரவேற்கணும். திமுக வந்து ஐயோ! கொய்யோன்னு வயித்துல அடிச்சுக்கிறாங்க, வாயில அடிச்சுக்கிறாங்கன்றத நம்ம பார்க்க முடியுது. அப்ப தாவேக அரசு 100% முழுமை பெற்றுச்சான்னா, முழுமை பெறல. ஒரு 25% பெற்றிருக்கலாம். சில பேர் வந்து அத 10% சொல்லலாம். இல்லன்னா சில பேர் 0ன்னு சொல்லலாம். அது எல்லா கட்சி இப்ப எதிர்க்கட்சியா இருக்கிறவங்க நல்லா ஆட்சி செய்றாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல உங்களுக்கு. அப்போ இவங்க வந்து சில குறைகள் இப்ப குறிப்பா வந்து கர்நாடகாவுல நடந்த 3 துப்பாக்கி துப்பாக்கி சூடு சூடு. அத வந்து கடுமையா கண்டிக்கல. இங்கருந்து ஆள் அனுப்பல, வைக்கல. அத கவனிச்சிருக்கலாம்னு சொல்லலாம். அதேபோல காவிரி பிரச்சனையில ரொம்ப ஹெவி ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் எடுத்திருக்கணும் எடுத்தோம். தமிழ்நாடு அரசு. அத எடுக்கல அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து தாவேகா மேல பெரிய அதிருப்தி அதிருப்தி. இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுபோல சில விடயங்கள வந்து தாவேகா கோட்ட விட்டுருச்சுன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் வந்து காங்கிரஸ் கட்சிய ரொம்ப மைல்டா ஹேண்டில் பண்ணுதுன்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து மத்திய அரசோடு இணக்கமா இருக்குதுன்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப இணக்கமா வந்து இல்ல கடந்த அமித்ஷாவோட கட ஒரு பேசியிருந்தாரு. ஒவ்வொரு தரம் நடக்கிறத கடந்த முறை முக செலவுன்னு போய் இருந்து செஞ்சிருக்கிறாங்க. பார்க்கிறோம். ஆனா பார்வை அப்படித்தானே பார்க்கப்படுது. நீங்க வந்து என்னுடைய கொள்கை எதிரின்னு சொல்லிட்டீங்க. அதனால நீங்க போய் கூட உட்காரலாமா, வைக்கலாமான்ற விமர்சனங்கள்லாம் வைக்கப்படுது. இப்ப நீங்க வந்து பாஜகவ வந்து சில விடயங்கள்ல நீங்க கடுமையா எதிர்த்திருக்கணும். நெறைய இந்த பக்கமா டீலிமிட்டேஷன்லலாம் நீங்க கடுமையான எதிர்வினை ஆற்றியிருக்கணும்லாம் சொல்றாங்க. ஆனா அவர் வந்து கடந்த முறை அனைத்து கட்சி கூட்டம் போட்டாரு. திமுக ஆட்சியிலுமே அது இல்ல அனைத்து கட்சி கொளுத்துனாலுமே சரி, திரும்பி இப்ப நாங்க வந்து மறுசீலனை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது இல்ல பார்க்கிறோம். அவங்க இது பண்ணாங்க. திருப்பி டீலிமிட்டேஷன்ல வந்து அனைத்து கட்சி கூட்டத்தெல்லாம் கூப்பிட்டாரு. வாங்க எல்லாரும் நல்லா கருத்து சொல்லுங்க. எல்லா நாடாளுமன்ற உறுப்பினரும் வாங்கன்னாங்க. நீ யாரு நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கள கூப்பிடுறதுன்னு சொல்லி திமுக கூட்டணி கட்சிகள்லாம் புறக்கணிச்சுட்டாங்க. புறக்கணிச்சு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க வந்து ஒரு புறம் தாவேகா வந்து செயல்படணும்னு முயற்சி செய்றாங்க. செய்றாங்கன்றதையும் பாராட்ட வேண்டியது இருக்கு. சில விடயங்கள கோட்ட விட்டுட்டாங்கன்றதையும் நம்ம கண்டிக்க வேண்டியது இருக்குது. அப்போ நீங்க தாவேகா வந்து முழுமையான ஆட்சியா இருக்கான்னா இல்ல. அப்போ இதெல்லாம் வந்து என்னன்னா, ஏற்கனவே நம்ம உட்கார்ந்திருந்த அமைச்சரவையில இவங்களெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கேன்ற வயித்தெரிச்சல்ல நெறைய பேர் பேசலாம். சில பேர் வந்து அத வந்து உண்மையிலேயே வந்து இவங்க இன்னும் திறமையற்றவர்களா இருக்காங்க. இன்னும் திறமைய வளர்த்துக்கணும்னு நம்ம நினைக்கிறது வந்து தப்பில்ல. எல்லாருமே இப்ப புது அமைச்சரவையில எல்லாருமே வந்து மிகப்பெரிய பணி செஞ்சுட்டு வந்தல. கட்சி ஆரம்பிச்சா 2 வருஷம் தானே ஆகுது உங்களுக்கு. அவங்க அரசியலே இன்னும் முழுவதுமா கத்துக்கலன்றது தான் டோட்டலா நமக்கு ஓகே. தெரியுது. இதுவும் போக நெறைய பேர் வெளியில இருந்து கட்சியில இல்லாம வெளியில இருந்த ஆட்கள் வந்து அமைச்சர் ஆனவங்களும் அமைச்சர். இருக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் ஆனவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அவங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல சரியாகி வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். வரலைன்னா கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாவாங்க. அவ்வளோதான் இதுல என்ன இருக்குது. ஓகே. இப்ப நடக்குற இப்ப சட்டமன்ற லைவ் இது நடக்கும்போதே வந்து நேரலை பண்றோம் அப்படின்னும்போது, திடீர்னு உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து, "இல்ல நாங்க திமுக தான் முதல்ல பண்ணோம்." அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பேசுறாங்க. ஆனா தொடர்ந்து முழுக்க நம்ம கடந்த நெறைய நேரலை பார்த்திருக்கோம். பேசும்பொழுது ஸ்டாலின் பேசினா கேமரா ஒன் சைடு தான் இருக்கும். எடப்பாடி அவர் வந்து கடுமையான விமர்சனம் பண்ணும்போது கேமரா தன்னால மாறிடும். மற்ற சட்டமன்ற உறுப்பினர் யார் பேசணும்னு தெரியாது. இந்த முழுக்க போறது ஓகே இது நல்லது, ஆரோக்கியம் அப்படின்னாலும், அங்க நடக்கிற விவாதங்கள் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. ஏன்னா பிரேமலதா வந்து இத சட்டமன்றமா, சட்டை மன்றமான்னு விமர்சனம் பண்றதா இல்ல இருக்கட்டும். அதெல்லாம் வந்து மிக முக்கியமா நீங்க இவரே சொல்றாரு, சபாநாயகரே சொல்றாரு. "நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதேபோல ஆதவ அர்ஜுனா எந்திரிச்ச உடனே தான் இந்த பிரச்சனைலாம் வருதுன்றத அது அவங்க விமர்சனமாவே வச்சிருக்காங்க. விமர்சனமா நேரடியாவே வைக்கிறாங்க. விமர்சனம் வைக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க மாத்திக்கணும். யாருன்னா தாவேகா வந்து மாத்திக்கணும். இப்ப ஆதவ அர்ஜுனா எந்திரிச்சு வந்து திமுகவ வந்து நீங்க கடுமையா சாடுறீங்கன்றது ஒரு புறம் இருந்தாலும் கூட, நீங்க உங்கள ஆல்டரேட் பண்ணிக்கிற வேண்டியது இருக்குது. இப்ப வந்து தாவேகா வந்து இந்த மாரிலாம் பேசுறத வந்து யாரும் விரும்பல. மக்கள் விரும்பலன்ற மக்கள் மொழியில பேசுறத தான் அவங்க பார்க்கிறேன் நானு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து மக்கள் மொழியில அவங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அத வெளிப்படுத்திட்டாங்கன்றத தான் நான் பார்க்கிறேன். அதேபோல வந்து இது வந்து சட்டமன்றம் வந்து மக்களினுடைய பிரச்சனைகளை விவாதிக்கிற ஒரு ஆக்கப்பூர்வமான மன்றமா இருக்கணும் அப்படின்றதுனால தான், ஆக்கப்பூர்வமான விவாதங்கள முன்னெடுங்கன்னு சொல்ற தொனியில தான் அவங்க சொல்றாங்க. மக்கள் பிரச்சனை நெறைய கோடிக்கணக்குல கொட்டி கிடக்குதுங்க. அத பத்தி பேசுங்க. தேவையில்லாம நீங்களும் திமுகவும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு, ரீல்ஸ் போடுறதுக்கும், வைரல் பண்றதுக்குமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றது. அதேபோல வந்து விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில எந்திரிச்சு என் ஃபைல்லாம் என் டேபிள்ல இருக்கு. நான் என்னைய திறக்க வச்சுறாய்ங்கலாம். திறங்க. திறந்து நீங்க ம். யாரெல்லாம் தப்பு செஞ்சாங்களோ நடவடிக்கை எடுங்க. அதுக்கு தானே மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க உங்களுக்கு. எல்லாரும் மாற்றம்னு ஏன் கேட்டாங்க? திமுக ஆட்சியினுடைய ஊழல் அதிமுக வேணான்னு நினைக்கிறாங்கன்னா,
இன்னொரு அரசியல் வந்து அதெல்லாம் சரி செய்யணும்னு நினைக்கிறதுனால தான் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப நீங்க வந்து நான் ஃபைல திறக்கணுமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, அப்ப நாளைக்கு திறக்காமயே போயிருவீங்களா? அப்படின்ற ம். கேள்வியும் இருக்குல்ல. அப்ப திறந்து யார் தப்பு செஞ்சிருக்காங்களோ அவங்க மேல நடவடிக்கை நான் தேவையான நேரத்துல திறப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால வெயிட் பண்ணுவோம். எப்பதான் திறக்கிறாருன்னு பார்ப்போம். அப்ப இது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடா இருக்கணும்ன்றது தான் நம்மளுடைய இதா இருக்குது. அதனால அதுக்கு வந்து மாறிக்கணும். தாவேகா மாறிக்கணும்ன்றது தான் இல்ல என்னுடைய ஆதவ அர்ஜுனா சொல்லும்போது, நீங்க ஆக்கப்பூர்வ கருத்துக்கள வைங்க. நாங்க சரி பண்றோம். இன்னைக்கு பாமகல வந்து கணேஷ் எம்எல்ஏவரா இருக்கட்டும், இந்த தமிழ் அன்சாரியா இருக்கட்டும், பிரேமலா ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அடுத்தல அந்த கோரிக்கைய வந்து இந்தாண்ட உள்ளவங்க செய்றாங்க. பட் இத தாண்டி நீங்க வந்து தனிப்பட்ட அரசியல் நீங்க கொண்டுட்டு போறீங்க. தனிப்பட்ட விமர்சனத்த கொண்டுட்டு போறீங்க. அப்படின்றது அதனால தான் நாங்க கோவப்படுறோம். எங்க எங்க அரசு மேல நியாயமான விமர்சனம் வைங்க. அத நாங்க எதிர்கொள்றோம் அப்படின்னு தான் சொல்லலாம். பட் இந்த அரசு திமுக சைட்லருந்து வர அரசியல அரசு வந்து பொறுத்துக்கணும்பா. அரசுக்கு மேல குற்றச்சாட்டு வைக்கலாம். தேவையில்லாத விமர்சனங்கள் வைக்கலாம். அத வந்து நீங்க கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவை குறிப்பில இருந்து நீக்குங்கன்னு நீங்க உங்க சபாநாயகர்ட்ட நீங்க முறையிட்டுட்டு நீங்க ஆக்கப்பூர்வமான செயல்பாடுல ஈடுபடலாமே. அதுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டியது இல்லல்ல. தேவையில்லாத பேச்சுக்கள், ஆக்கப்பூர்வமற்ற பேச்சுக்களாக இருந்தா, இல்ல அவைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத பேச்சுக்களா இருந்தா, அத அவை குறிப்பிலிருந்து நீக்கிருங்க. இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இல்லன்னு நீங்க நீட்டா கடந்து போயிரலாமே. இல்ல திமுகவுல அந்த ஒரு குற்றச்சாட்டையுமே வைக்கிறாங்க. உதயநிதி ம். ஸ்டாலினா இருக்கட்டும், ஏவா வேலுவா இருக்கட்டும், இந்த நேரு அவர்கள்லாம் என்ன வைக்கிறாங்க அப்டின்னா, நீங்க வந்து குறிப்பிலேருந்து அவை குறிப்பிலேருந்து எடுக்க சொல்றீங்க. அது ஏற்கனவே ரீல்ஸ்ல போயிடுது. அப்டின்ற ஏதோ ஒரு மறைமுகமா சொல்ற மாரி நேரலை வேணாம் தவிர்க்கலாம் அப்டின்ற மாரி அதிமுக மத்த யாருமே அத பத்தின விமர்சனங்கள் தொடர்ந்து திமுகவுல நேரலைய பத்தின விமர்சனங்கள் வந்துட்டே வச்சிருக்கு. அதே எப்டி பார்க்குறீங்க? அது திமுக வந்து கடுமையா அவங்க வந்து விமர்சனம் வைக்கிறாங்க. ஏன்னா, அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு பதிலடி குடுக்குறாங்கன்றது வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு பக்கம் வந்து தாவேகாவினுடைய ஆதரவாளர்கள் கொண்டாடுறாங்க. திமுக மானபங்கப்படுத்துறாங்க அப்படின்றது போல இருக்கிறாங்க. திமுக எதிர்ப்பாளர்களுக்கு அது வந்து ஒரு கொண்டாட்ட மனநிலையில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திமுக மேல சாஃப்ட் கார்னர் பண்றவங்க, திமுக வந்து திமுகன்ற கட்சிய வந்து ஆதரிக்கிறவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இத வெறுப்பு மனநிலையா பார்க்குறாங்க. எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ஒரு 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 ஆதரவு, ஒரு எதிர்ப்புன்னு எதிர்ப்பு. இருந்துகிட்டே இருக்க தான் இருக்கும். திமுகவ ஆதரிக்கிறவங்க அத தப்பா நெனைப்பாங்க. தப்பா பார்ப்பாங்க. ஆனா திமுக எதிர்ப்பாளர்கள்லாம் அத கொண்டாட தான் செய்வாங்க. இப்ப நீங்க வந்து ஆதவ அர்ஜுனா பேசுறதா இருக்கட்டும், மற்றவங்க பதிலடி குடுக்குறதா இருக்கட்டும், திமுகவுக்கு நேரடியா பதிலடி சொல்றாங்க. இப்ப புரியுதா? எல்லா விஷயத்திலயுமே திமுக அம்பலப்பட்டு நிக்குது. இந்த 50 ஆண்டுகள்ல நீங்க செஞ்சது எல்லாமே தப்புன்றத வந்து ஒவ்வொரு அமைச்சர்களும் அம்பலப்படுத்தும்போது, அவர்களால அத தாங்கிக் கொள்ள முடியாம தான் நேரலை வேண்டாமே, வேண்டாமேன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அ இதெல்லாம் வந்து நேரலையில வேண்டாம் தான். அதேபோல சபாநாயகர் சொல்றாரு, அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட வீடியோக்கள யாராவது போட்டிருந்தாங்கன்னா, அத வந்து தக்க ரத்து பண்ண நடவடிக்கை சொல்லுவோம். எடுக்கப்படும். அதேபோல வந்து இவங்களும் நீங்க அத வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கின வீடியோக்கள இதுல மெயின் ஸ்ட்ரீம் மீடியால அதுவும் குறிப்பாக வந்து தொலைக்காட்சி ஊடகங்கள்ல போடாதீங்கன்றதையும் சொல்லியிருக்காரு. அப்படி விட்டிருந்தீங்கன்னா, நான் தகுந்த நடவடிக்கை எடுப்பேன்னும் சொல்லியிருக்காரு. நோட்டீஸ் அனுப்புவோம்லாம் சொல்லியிருக்கிறாரு சொல்லி உங்களுக்கு. அப்ப அது வந்து நம்முடைய இப்ப நீங்க சோசியல் மீடியாவ நீங்க கட்டுப்படுத்தவே கட்டுப்படும். முடியாது. அதுல நீங்க உண்மை பேசுறீங்களா, அவதூறு பேசுறீங்களான்னே நெறைய பேருக்கு தெரியாது. உண்மை மாரியே நெறைய பேர் பொய் பேசிக்கிட்டு இருப்பாய்ங்க. அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அது போக தான் செய்யும். சோசியல் மீடியால இருக்க தான் செய்யும். அத வந்து சபாநாயகரோ, ஒரு அரசோ கட்டுப்படுத்திட முடியுமான்னா, ஒவ்வொரு ஐடியா தேடி புடிச்சு அமுக்கிக்கிட்டு இருக்க முடியும். அப்படி கிடையாது. ஒரு நிறுவனம் இருக்குன்னா, நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கலாம். ஒரு சேனல் வந்து இது பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, சேனலுக்கு நோட்டீஸ் அனுப்பலாம். அந்த சேனல் அத வந்து அந்த வீடியோவ டெலீட் பண்ணி விடுங்கன்னு சொல்லலாம். இத வந்து பார்த்துட்டு ஒரு வேள வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதுன்னு சொன்னத போடாம இருப்பாங்க. அது அப்படிதான் போகுமே தவிர, இத வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. இவங்க தான் சொல்றாங்க, "நீங்க ஏன் பயப்படுறீங்க? நாங்க வந்து பேசுறத மக்கள் பார்க்கட்டுமேன்னு" சொல்லி தான் அவங்க சொல்றாங்க. இன்னொரு புறம் நம்மளுக்கு வந்த செய்தி பார்த்தோம்னா, லைவ வந்து கட் பண்ணலாமா? ஏன்னா இவங்க 2 பேரும் ஆக்கப்பூர்வமான பேச்சு பேசாம மாறி, மாறி சண்டை மாறி மாறி போடுறாங்க. இது மக்கள்ட்ட வந்து ஒரு பெரிய அவநம்பிக்கையை தாவேகா மேல ஏற்படுத்துது அப்படின்றதுனால, நம்ம லைவ கட் பண்ணலாமான்னு கூட பேசிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல லைவ் இல்லாம கூட போனாலும் போகும். வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. இப்ப இந்த 2 நாளா சட்டசபையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வன்னியரசு பேசும்போதும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நான் தான் ஒரு விஷயங்கள் தலித் மக்களுக்கு நான் தான் ஒரு விஷயம் தொடர்ந்து திமுக சொல்றத நம்ம பார்க்குறோம். இஸ்லாமியர் சிறுபான்மை மக்களுக்கும் நாங்க தான் பண்ணோம். ஆ இப்ப தமிழ் நன்சரெல்லாம் பேசும்போது, நீங்க வந்து நன்றி கெட்டத்தனமா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காதீங்கன்ற வார்த்தைகள சட்டசபையில பயன்படுத்துறாரு. அ இந்த பக்கம் வந்து பாமகல வந்து 10% இடஒதுக்கீடு வந்து யார் குடுத்தன்னும்போது, இந்த பக்கம் சி.வி. சண்முகம் ஒரு கருத்த சொல்றாங்க. ஆ அ பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு கருத்த சொல்றாங்க. ஆனா இது யாருக்குமே வந்து கணேஷ் எம்எல்ஏ பாமகன்னு சொல்லும்போது, கலைஞருக்கே நாங்க தான் மஞ்சள் துண்டு குடுத்தோம். அப்படின்ற ஒரு விஷயமும் பேசப்படுது. இப்ப இவங்க இந்தாண்ட சைடு வந்து வன்னியர் சொல்லும்பொழுது, நாங்க 4 அமைச்சர்கள் இருந்தோம். 4 எம்எல்ஏ இருந்தா எங்களுக்கு வந்து ஒரு அமைச்சர் குடுக்கல. ஸோ இங்க குடுத்துருக்கீங்க. நீங்க வந்து கோட்பாடு ரீதியா நீங்க பண்ணல. நீங்க அரசியல் ரீதியா பண்ற அந்த விமர்சனம் இருக்குல்ல. ஸோ இந்த 2 நாள் நடக்கிற சட்டசபை எப்படி பார்க்குறீங்க? இல்ல இப்ப நீங்க குறிப்பா வந்து இப்ப வன்னியரசு அவர்களினுடைய இது என்னன்னா, 4 எம்எல்ஏ இருக்கும்போது நீங்க எங்களுக்கு அமைச்சர் குடுக்கல. 2ஆம் இருக்கும்போது அமைச்சர் குடுத்துருக்காங்க தாவேகான்னு. தாவேகா அரசுல அமைச்சரவையில இருக்கிறதுனால, தாவேகாவ வந்து உயர்த்தி பேச வேண்டிய தேவை அவருக்கு இருக்குது.
திமுகவை தாழ்த்தி தாவேகாவை உயர்த்தி பேச வேண்டிய தேவை இருக்குது அவருக்கு. ஏன்னா, அவர் அரசோடு பங்கு பெற்றிருக்காரு, அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்காரு. திமுக வந்து தெளிவா இருந்தாங்க. நாங்க யாருக்கும் வந்து கூட்டணியில பங்கு குடுக்க மாட்டோம். யாருக்கும் வந்து ஆட்சியிலயும் பங்கு கிடையாது, அதிகாரத்திலயும் பங்கு கிடையாதுன்றதுல திமுக தெளிவா இருக்கு. அதே போல தான் அதிமுக. 2006ல வந்து இல்ல, இல்ல. காங்கிரஸ்ல தனபால் அவர்கள்லாம் தங்கபால்லாம் இருக்கும்பொழுது மேடையில கேட்கும்போது நான் வந்து பண்றேன் ஆட்சியில் பங்கு இல்லையேங்க, குடுக்கலையே நீங்க. கலைஞர் சொன்னதும் இருக்கு. 2006லேருந்து 11 வரைக்கும் அவங்க மைனாரிட்டி தான். தாவேகாவோட மைனாரிட்டியா இருந்தது திமுக. 96 தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. 96 சட்டமன்ற உறுப்பினர்கள வச்சு அவர் வந்து நவுத்திட்டே போனாரு. யாருக்குமே கூட்டணியில பங்கு குடுக்கல. கொடுக்கல. காரணம் என்னன்னா, அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க புதுச்சேரியில அவங்க ஆதரிச்சாங்க. யாரு காங்கிரஸ் முதலமைச்சரா அவங்க ஆதரிச்சாங்க. அங்க அவங்க வந்து பங்கு பெறல. யாருன்னா திமுக அங்க பங்கு பெறல. அதனால அவங்க இங்க பங்கு குடுக்க முடியாதுன்னு சொல்லவும், அவங்க பெருசா அத எடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அதேபோல மத்தியிலயும் இவங்க ஆதரிச்சாங்க. இவங்க ஆதரவுல தான் அரசு போய்க்கிட்டு இருந்ததுனால, அத பெருசா அவங்க எடுத்துக்கல. அப்ப நீங்க வந்து அப்ப இருக்கிறதுல இருந்தும் கூட, இப்ப 2021லயுமே அவங்க பங்கு குடுக்குறோம்லாம் சொல்லல. மைனாரிட்டியா இருக்கும்போதே பங்கு குடுக்காத போது, எப்படி மெஜாரிட்டியா இருக்கும்போது பங்கு குடுப்பாங்க? குடுக்குறதுக்கான வாய்ப்பு இல்லல்ல உங்களுக்கு. ஆனா தாவேகா என்ன அறிவிச்சுச்சுன்னா, தொடக்கத்திலேயே அறிவிச்சுச்சு. கூட்டணி யாரு கூடயும் கூட்டணி வைக்கிறேன். யார் வேணாலும் வாங்க. நம்ம ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு நாங்க குடுக்குறோம். நாங்க குடுக்குறோம்னு சொல்லிச்சு. அதுக்கு தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்களுக்கு தேவையும் பட்டுச்சு. உங்களுக்கு என்னன்னா, கூட்டணிக்கு ஆட்கள் கட்டாயம். தேவைப்பட்டுச்சு. கட்டாயம் வந்து ஆட்சி அமைக்கணும்னா, அறுதி பெரும்பான்மை நிக்கிறதுக்கு ஆட்கள் தேவைப்படும்போது, இவங்க போய் ஆதரிச்சு, இது பண்ணாங்க. அதனால அவங்க அமைச்சரவையிலயும் இடம் குடுத்தாங்க. நாளைக்கு தாவேகா அத குடுக்குமா, குடுக்காதான்லாம் நமக்கு தெரியாது. ஒருவேள தாவேகா அறுதி பெரும்பான்மை பெற்றதுக்கு பிறகு குடுப்பாங்களா, குடுக்க மாட்டாங்களா? வச்சிருப்பாங்களா, வச்சிருக்க மாட்டாங்களான்லாம் தெரியாது. அது அது என்ன சூழலோ அன்னைக்கு அந்த சூழல்ல தான் அவங்க முடிவெடுப்பாங்க. யாருன்னா தாவேகா முடிவெடுப்பாங்க. இந்த இடைத்தேர்தல கூட வாய்ப்பு அறுதி நிறைய இருக்கு. பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது. இருக்கு. ஒருவேளை இவங்க கூட்டணியில இருந்து விசிகா வெளியில போச்சுன்னா, நாளைக்கு பாமக ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்ப அவங்க ஆதரவு நிலைப்பாட்ட எப்படினாலும் வாங்கி தானே ஆவாங்க ஆகணும். உங்களுக்கு. அதனால அது இருக்கு. அதேபோல இந்த 10.5% இடஒதுக்கீட்ல அதிமுகவுக்கு தான் முதல்ல அவங்க தான் குடுத்தாங்க. ஏன்னா, பாமகவை தன்னுடைய கூட்டணியில தக்க வைக்க வேண்டிய தேவை இருந்துச்சு. தேவை. எடப்பாடி அவர்களுக்கு இருந்துச்சு. அதனால 10.5% இடஒதுக்கீட்ட நான் வந்து அறிவிக்கிறேன்னு சொல்லி பிப்ரவரி மாசம் 26ஆம் தேதி 2021ல அறிவிச்சாங்க சட்டமன்றத்துல. அப்புறம் ஒரு மாசத்துல தேர்தல் வந்துருச்சு. தேர்தல்ல வந்து இது பண்ணதுக்கு பிறகு, திமுக நடைமுறைப்படுத்தணும்னு அவங்க கோரிக்கை வச்சாங்க. திமுக வென்றுச்சுன்னு சொல்லிட்டு நடைமுறைப்படுத்தணும்னு வச்சாங்க. கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட வழக்குகள் அதன் மேல தொடுக்கப்பட்டுச்சு. 10.5% இடஒதுக்கீட்ட குடுக்கக்கூடாதுன்னு. யாருன்னா பிற்படுத்தப்பட்ட சமூகங்களா இருக்கிற நெறைய சமூகங்கள், சின்ன சின்ன சமூகங்கள் கூட வழக்குகள தொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 25 வழக்கு உயர்நீதிமன்றத்திலே தொடுக்கப்பட்டுச்சு. அப்புறம் உச்சநீதிமன்றத்தில போய் அந்த இதுக்கு வந்து தடையாணை வாங்கிட்டாங்க. எதுக்குன்னா, அந்த இதுக்கு 10.5% இடஒதுக்கீடு தடையாணை வாங்கிட்டாங்க. இப்ப வரைக்கும் அது இருக்குது. அது நாளைக்கு நிறைவேத்துவாங்களா, நிறைவேத்த மாட்டாங்களான்னு இல்ல. அவங்க பாமக என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரையும் நீங்க எண்ணுங்க. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்க. எடுத்துட்டு நாங்க அதிகமா இருக்கோம்னா எங்களுக்கு குடுங்கன்னு சொல்லி தான் அவங்க கேட்கறாங்க. சரியான வாதம் தான். ஆனா மற்ற சமூகங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10.5% நீங்க மட்டும் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா, இப்ப நாங்கலாம் இருக்கிறவங்கலாம் யாரு? எங்களுக்கு எப்படி இதாகும் அப்படின்றத அவங்களும் கேட்கறாங்க. அதனால தான் அவர் தெளிவா சொல்றாரு. யார் எவ்வளவு இருக்காங்கன்னு எண்ணி எண்ணிக்கிட்டு பார்த்துட்டு. எண்ணிக்கையின் அடிப்படையில குடுங்கன்னு தான் சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, பாமக வந்து செய்யணும்னு நெனச்சதுதான் மத்திய அரசையே அவங்க நிர்பந்திச்சு, இவங்களோட சேர்ந்து குடியரசுத் தலைவர்ட்ட கொண்டு போய் நீங்க கையெழுத்து போட்டு நீங்க அமெண்ட்மென்ட்ட கொண்டு ஆமா, வந்திருக்க முடியும். கூட்டணியில தான் இருக்கு. கூட்டணியில தான் இருந்தாங்க. நல்லா கொண்டு வந்திருக்க முடியும். ஆனா கொண்டு வரல. அது என்ன அரசியலோ நமக்கு என்னன்னு தெரியல. இல்ல செய்ய முடியலையான்னு தெரியல. பிஜேபியோட நல்ல இணக்கமா தான் இணக்கமா இருந்தாங்க. இருக்குமா? நல்ல இருக்காங்க. நட்பு தான் அதே பாராட்டணும். போல அதிமுகவோடயும் நல்ல இணக்கமா இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து அந்த இதெல்லாம் செஞ்சிருக்க முடியுமான்னா செஞ்சிருக்க முடியாது. ஒருவேள அத அரசியலுக்காக அவங்க பாமக பயன்படுத்துறாங்களான்னும் தெரியாது. ஒருவேள செஞ்சு தர்றேன்னு வாக்குறுதி குடுத்து செய்யாம விட்டுட்டாங்களான்னு தெரியாது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருக்குமான உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்படணும்ன்றது தான் நம்மளுடைய கருத்து. அதனால அது யாரா இருக்கட்டும், இப்போ வன்னியர்களா இருக்கட்டும், முக்குலத்தோரா இருக்கட்டும், தேவரா இருக்கட்டும், அகமுடையரா இருக்கட்டும், கள்ளரா இருக்கட்டும், மறவரா இருக்கட்டும், எல்லாருக்குமே உரிய பிரதிநிதித்துவம் வேண்டும். தேவேந்திர குல யாரா இருக்கட்டும், எல்லா சமூகங்களுக்குமான உரிய பிரதிநிதித்துவம் வேணும்ன்றது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. தொடர்ந்து இப்ப தாவேகா கிட்ட போனதுக்கு அப்புறம் திமுக வந்து காங்கிரஸ விமர்சனம் பண்றதா இருக்கட்டும், எங்களால தான் நீங்க ஜெயிச்சீங்க. நாங்க போட்டது தான் உங்களுக்கு. திமுக இது விசிக விமர்சனம் பண்றதா இருக்கட்டும், ஐயுமேல விமர்சனம் பண்றதா இருக்கட்டும், தொடர்ந்து இவங்க வந்து ஒரு வெறுப்பு அரசியலை ஏற்படுத்துறாங்களோ, தனிப்பட்ட முறையில தாக்குதல் இப்ப திருமாவளவன் விமர்சனம் பண்றதா இருக்கட்டும், சரி வன்னியரசு விமர்சனம் பண்றதா இருக்கட்டும். அதெல்லாம் எனக்கு புரியுது. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப திமுகனால தான் இவங்கலாம் ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல. திமுக ஏன் அவங்க தலைவரையும், பொதுச் செயலாளரையும் தோற்கடிச்சுச்சு? ஜெயிக்க சரி, வச்சிருக்கலாம்ல. சரி. அவங்க தலைவர் மு.க. ஸ்டாலின ஜெயிக்க வச்சிருக்கலாம். உங்க கட்சி தானே பயங்கரமா வேல பார்த்துச்சு. உங்க ஓட்டு எங்க போச்சு? உங்க பொதுச் செயலாளர் தோத்து போயிட்டாரு. இதுவரைக்கும் தோல்வி முகத்தையே பார்க்காத
இவர் வந்து துரைமுருகன். காட்பாடியில தோத்து போயிட்டாரு. பல ஆண்டுகளா தோல்வி முகத்தையே பார்க்காம இருந்தது. 91ல தோத்தாரு. அதுக்கு பிறகு வந்து பெருசா தோக்கல அவரு. அப்படி வெற்றி பெற்றுட்டு இருக்க துரைமுருகன் தோத்து போயிட்டாரே. உங்க பொதுச்செயலாளர் தலைவரையுமே ஜெயிக்க வைக்க முடியலையே. அப்புறம் நீங்க போய் மத்த கட்சிக்காரன என் ஓட்டுல தான் நீ ஜெயிச்சேன்னு சொல்றது எப்படி இருக்கும்? அப்படி இல்லல்ல. மத்த இடங்கள்லயும் உங்க ஓட்டு விழுந்திருக்கும்ல. உங்க கூட்டணி கட்சிக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குல்ல. இன்னைக்கு வந்து நீங்க வாக்கினுடைய வெற்றியவே எவ்வளவு நிர்ணயிக்குது? 5000 ஓட்டு, 2000 ஓட்டு, ஓட்டு. 500 ஓட்டு, 1000 ஓட்டுல தான் நிர்ணயிச்சிருக்குது. நெறைய பெரும்பாலான தொகுதிகள் 1000 ஓட்டுல தோத்த தொகுதிகள் இருக்கு. 500 ஓட்டுல 1 ஓட்டுல ஜெயிச்சதெல்லாம் இருக்குது. நீங்க பார்த்தீங்கல்ல? பா- திருப்பத்தூர் தொகுதி முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பனை தோற்கடிச்சு தாவேகா வென்றிருக்கிறது. வெறும் 1 ஓட்டு. அப்ப நீங்க வந்து சாதாரணமா நீங்க கூட்டணி கட்சிகள தூக்கி கருவேப்பில மாரி பேசுற திமுக, அது வந்து சும்மா விவாதத்துக்காக பேசுறாங்க. விதண்டாவாதம் பேசுறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வாக்கு இருக்கும்ல. விசிகாவுக்கு ஒரு வாக்கு இருக்கும். ஐயுஎம்எல்லுக்கு ஒரு வாக்கு இருக்கும். மதிமுகவுக்கு ஒரு வாக்கு இருக்கும். கட்டாயம் ஒரு வாக்கு இருக்கும்ல. அந்த வாக்கு கூட உங்கள வெல்ல வைக்கலாம்ல. அப்புறம் நீங்க வந்து சாதாரணமா நீங்க பேசுறத வந்து ஒருபோதும் ஏத்துக்கொள்ள முடியாது. அது வந்து சரியான வாதமா நான் பார்க்கல. கூட்டணி கட்சிகள நீங்க தான் விரும்பி கூப்பிடுறீங்க. அப்புறம் நீங்க வந்து வெளியில போயிட்டீங்கன்னா, என்னால தான் ஜெயிச்சேன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அது எப்படி? அது வந்து ஒரு பண்ணையார்த்தனம், ஒரு திமிருத்தனத்த தான் நான் பார்க்குறேன் திமுகட்ட. ஓகே. தமிழக அரசியல்ல இப்ப ஒரு புது கட்சி தொடங்குனாலுமே வந்து அது பாஜகவோட பி டீம், இல்ல ஏ டீம் அதோட சாயல் அது தொடர்ந்து சீமான் அவர்களை விமர்சனம் பண்ணதா இருக்கட்டும், கமல் கட்சி தொடங்கும்போது இருக்கட்டும், அதிமுக அப்படிதான். இல்ல திமுக வந்து பின்வாசல் போயிட்டு வர அந்த தொடர்ந்து விமர்சனங்கள பார்த்திருக்கோம். இப்ப திமுக வந்து பாஜக வந்து இணக்கமா போயிட்டு இருக்கு. கனிமொழி பண்ற ஒரு விஷயங்களா இருக்கட்டும். வர்ற தேர்தல்ல இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுகவும் பாஜக ஒண்ணாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு அரசியல் வட்டாரத்துல பேசப்படுது. அத எப்படி பார்க்குறீங்க? இல்ல திமுக வந்து பாஜகவோட போச்சுன்னா, கட்சி காணாம போயிரும்னு திமுகவுக்கே தெரியும். அதனால வந்து திமுக இப்ப அவ்வளோ பெரிய விபரீத முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா, தாவேகான்ற ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தி வந்ததுக்கு பிறகு, ஒரு கட்சி, ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை கொடுத்த தாவேகான்ற ஒரு அரசியல் இருக்கும்போது, இவங்க பாஜகவோடு இவ்வளோ பெரிய விஷ பரீட்சையில இறங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை பாஜகவோட கூட்டணி வச்சா, திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய கட்சிக்கு சமாதி கட்டுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். அதனால 100% வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு வேளை வச்சாங்கன்னா, நான் சொன்னது போல கட்சி காணாம போயிரும். அவ்வளோதான் அதில நடக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா, பிஜேபியே மேல வருமா? வராதான்னு இந்த 29 தேர்தல்ல நம்ம சொல்ல முடியாது. என்ன வேணாலும் நடக்கலான்னு சொல்றாங்க. இந்த இப்ப காக்ரோச் ஜனதா பார்ட்டி உங்களுக்கு தெரியும். அவங்க கர்மா விஷயம். அவங்கலாம் சேர்ந்து ஒரு 3வது அணி அமைக்கிறதுக்கு திட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்தியா கூட்டணியில இல்லாம ஆமா. ஓகே. அது மாரி நெறைய செய்திகள் வருது. அத நம்ம 29 தேர்தல ஒட்டி தான் பார்க்க முடியும். இப்பயே போனாலுமே 29 தேர்தல ஒட்டி தான் அவங்க யாரோட கூட்டணி போறதுன்றத முடிவு செய்வாங்க. இப்ப முடிவு செய்ய மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன் திமுக. ஓகே. 29 தேர்தல் அப்படின்னும் பொழுது, காங்கிரஸ்ல ஒரு பக்கம் 2029ல கண்டிப்பா பிரதமர் வந்து ராகுல் காந்தி தான் அப்படின்னு ஒரு பார்வை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. பட் ஆனா கூட்டணியில இருக்கிற தாவேக்கால வந்து இப்ப ரீசென்ட்டா வந்து அமைச்சரவையிலே பேசுறாங்க. ஓகே அடுத்த பிஎம் வந்து விஜய் தான்னு சொல்லிட்டு. இப்ப இந்தியா டுடே கருத்து கணிப்புலாம் பண்ணும்பொழுது, முதல் இடத்துல மோடி அவர்களும், 2வது இடத்துல ராகுல், 3வது இடத்துல வந்து விஜய் அவர் வந்து பிஎம் கேண்டிடேட்டா அந்த அளவுக்கு கொண்டுட்டு போறாங்க. இந்த கருத்து கணிப்பு, இந்த தாவேகா தொடர்ந்து பேசுற அந்த ரீல்ஸ் போட்டு அந்த விஷயம் பதிவு பண்றது எப்படின்னு பார்க்குறீங்க? இல்ல இப்ப நான் வந்து எனக்கு கேள்விப்பட்ட வரைக்குமே தாவேகாவுக்கு ஒரு பெரிய ஓட்டு வங்கி தென் மாநிலத்தில இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் பார்க்குறேன். என்னன்னா கேரளாவிலயும் ஓட்டு இருக்கு, கர்நாடகாவிலயும் ஓட்டு இருக்கு, ஆந்திராவிலயும் ஓட்டு இருக்கு, தெலுங்கானாவிலயும் ஓட்டு இருக்கு. ஒரு பெரிய வோட் பேங்க் வந்து தாவேகாவுக்கு இருக்குது. தாவேகானா கட்சிக்குன்றத தாண்டி விஜய் விஜய்க்குன்னு ஒரு அவர்களுக்கு ஓட்டு இருக்கு. இருக்கு. அப்போ சரியா இவங்க செயல்பட்டு சரியான வேட்பாளர்கள் நிறுத்துனாங்கன்னா, இப்ப நம்ம இங்கேயே பார்த்தீங்கன்னா, பிஜேபிலேருந்து வேட்பாளர் போட்டிருக்காங்க. அதிமுகலேருந்து வேட்பாளர் போட்டிருக்காங்க. திமுகலேருந்து வேட்பாளர் போட்டிருக்காங்க. நெறைய வேற கட்சிகள்ல சீட்டு கிடைக்காதவங்க நெறைய பேர் இங்க வந்து நின்னு ஜெயிச்சிருக்கிறாங்க. அதையும் நம்ம பார்க்கிறோம். அதுபோல இப்ப இப்ப கேரளாவிலயும், கர்நாடகாவிலயும், ஆந்திராவிலயும் வேற கட்சிகள்ல இருந்த முன்னாள் எம்பிக்கள் எம்பிக்கள். அவங்கலாம் வாய்ப்பு கேட்டு தாவேகாக்கு வந்து ஒரு வேள போட்டியிட்டாங்கன்னா, விஜய் பிரச்சாரம் செஞ்சா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் சொல்ல முடியாது. சாதாரணமா எடுத்துக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜயினுடைய செல்வாக்கு இந்தியா முழுமைக்குமே இருக்குன்னு தான் நான் பார்க்கிறேன். அதுக்காக அப்ப அவர் பிரதமர் ஆயிருவாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஜெயலலிதா அவர்களுக்கும் அப்படி ஒண்ணு சொல்லப்பட்டுச்சு. ஒருவேளை 40 சீட்டு ஜெயிச்சாங்கன்னா, அந்த 3வது அணி அமைச்சு அவர் பிரதமர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி, ஜெயலலிதா அம்மாவுக்கு 2014ல சொல்லப்பட்டது. 14ல இருக்கிறதுல அந்த அதுபோல இப்ப ஒரு விஜய் டிஸ்கஷன்ல இருந்து அவர்களுக்கும் சொல்றாங்க. சொல்றாங்க அது எப்படி இருக்குன்னு தெரியாது. இங்க நெறைய பேர் சட்டமன்றத்தில பேசுறாங்கன்னா, சில பேருக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்கும்னு நெனைக்கிறேன். விஜய் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டா, இந்த முதலமைச்சர் நாற்காலிக்கு யாராவது போய் உட்காந்துக்கலாம்னு நெனைச்சுட்டு, இங்க தாவேக்கால இருந்து சில பேர் பேசுறாங்களான்னும் தெர்ல.
ஆனா நான் என்ன சொல்றேன், விஜய் அவர்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சு பிரதமரானா மகிழ்ச்சி அடைவோமே, வாழ்த்துவோமே. ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் வந்து பிரதமர் ஆகணும்ன்றது, தமிழர் ஒருத்தர் ஒரு பிரதமர் நூற்றாண்டு ஆகணும் கனவு தாண்டியான ஒரு கனவு. கனவு தென் இருக்கு. மாநிலங்கள்ல இருந்து யாரும் வரல வரல. அப்படின்ற தென் மாநிலத்துல ஆயிருக்கிறாங்க. நீங்க இந்த பக்கத்துல சைட்ல இருந்து கர்நாடகாவுல போயிருக்கிறாங்க, ஆந்திராவுல இருந்து நரசிம்மராவ் இருந்திருக்கிறாரு. அது நீங்க நாட்கள் சொல்றேன். ஒரு ஒரு நூறாண்டு காலமா இல்லையே தமிழ்நாட்டுல இருந்து இன்னும் யாரும் போல. போல. அதனால தமிழர் ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் பிரதமர் ஆகுறான்னா, அத நம்ம வரவேற்போம். விஜய் பிரதமர் ஆகுறான்னா, அத விட நமக்கு என்ன மகிழ்ச்சி இருக்குது. பிரதமர் ஆனா வரவேற்போம். அதுல என்ன இருக்கு? ஓகே. இப்ப இடைத்தேர்தலா இருக்கட்டும், இப்ப உதயநிதி மு.க. ஸ்டாலின் அவர் வந்து இப்ப நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு அறிவிக்கணும்னு சொல்லிட்டு வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்த போய் முறையிடுறத பார்க்குறோம். ஒரு கட்சியுடைய தலைவரே இந்த விஷயத்த போயிட்டு நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு நீ குடுங்கன்னு நீதிமன்றத்த திரும்ப திரும்ப அந்த இத வாங்கி செக் பண்ணதா இருக்கட்டும், மிஷின செக் பண்ணதா இருக்கட்டும், இப்போ போய் நீதிமன்றத்த நாடுறது. இத ஒட்டுமொத்தமா இந்த பார்வை எப்படி ஒருவேளை மு.க. ஸ்டாலின் இது ஜீரணிச்சுக்க முடியலையோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கா ஒட்டுமொத்தமா? அந்த கட்சியில சில பேர் நல்ல பேர் வாங்கணும்னு நெனைப்பாங்கல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படியே விட்டுட்டோம்ல, நாங்க வந்து முயற்சி செய்றோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுபோல முயற்சி செய்றாங்க. அதுல வந்து ஒண்ணும் தப்பு இல்ல. சட்டத்துல இடம் இருக்குல்ல உங்களுக்கு. பட் ஆனா 8000 வாக்குகள் இருக்கு. இல்ல, இல்ல, இல்ல. வித்தியாசத்துல சட்டத்துல இடம் இருக்குது. சட்டத்துல இடம் இருக்கிறதுனால தான் அந்த வாய்ப்ப எப்படியாவது பயன்படுத்தணும்னு நெனைக்கிறாங்க. அதனால பயன்படுத்தட்டும். அதுல என்ன இருக்குது? என்ன உண்மையோ அதானே வரப்போது. வெற்றி பெற்றா வரப்போறாங்க அப்படின்றது இருக்குல்ல. அதற்கான முயற்சி எடுக்குறாங்க. சில பேர் வந்து நாங்களே இருக்கோம்னு காட்டிக்கிறதுக்காக சில பேர் முயற்சி எடுக்கலாம். எடுக்கிறதுல ஒண்ணும் தப்புலாம் இல்ல. இல்ல அப்படின்னா ஒரு ஓட்டர் மிஷின்ல ஒரு 8000 ஏதோ ஊழல் பண்ணியிருக்காங்க. அப்படிதான் ஏமாத்துனாங்க. அது அது கிட்டத்தட்ட 6 அதுக்கு சரியில்ல. சாத்தியம் இல்ல. நான் தான் சொல்றேன்ல. அது சும்மா வந்து ஒரு மன திருப்திக்காக செஞ்சுக்கிறது தான். அதுல வந்து சாத்தியம் இல்லன்னு தான் என்னைய பொறுத்தளவுக்கு தோணுது. இப்ப நீங்க சொல்றது போல 1 ஓட்டு, 5 ஓட்டு, 10 ஓட்டு, ஒரு 100 ஓட்டுனா கூட சரி ஏதோ ஒரு 10 மிஷின்ல ஏதோ ஒரு மிஷின்ல மாறி ஏறி வந்திருக்குன்னு சொல்லலாம். 8000 ஓட்டுன்றது ரொம்ப எல்லை மீறின ஓட்டு. அதான் சும்மா ஒரு பேருக்காக நாங்க ஏதாவது செஞ்சோம், முயற்சி எடுத்தோம்னு காட்டிக்கிறதுக்காக அத முயற்சி எடுக்குறாங்கன்னு தான் சில பேர் நல்ல பேர் எடுக்கணும்ல ஸ்டாலின்ட்ட. அதனால அதுக்காக செய்வாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஆனா காலம் சரியான விடயம். கண்டிப்பா தமிழக அரசியல் வரலாற்றில் என்னென்னமோ மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா அது மாற்றத்துக்காக நம்ம காத்துட்டு இருப்போம். உங்களுடைய தொடர் வேலைகளுக்கு மத்தியில எங்க நிலையத்தில வந்து இப்படி ஒரு நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.